என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. சமூக விடுதலை போராளி தியாகி இமானுவேல் சேகரனால் அவர்களுடைய நினைவேந்தல் இன்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து உழைக்கும் மக்களாலும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. இன்று தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களும் இங்கே வருகை தந்து அவருடைய நினைவேந்தலில் அவரை போற்றி வணங்குகிறார்கள். இந்த நாளிலே தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அரசு அறிவித்திருக்கிறது. அவருடைய நினைவு நாளையும் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். மேலும் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு இமானுவேல் சேகரன் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நினைவு நாளிலே நாங்கள் தமிழர் விடுதலை கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தமிழகத்தில் தோன்றிய நல்லாதிக்க நாயகர், எங்கள் குல சுதந்திர போராட்ட வீரரும் தியாக சுடருமாகிய தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் இந்த நினைவு நாளை நாங்கள் எங்கள் சமூகத்தின் ஒரு விடுதலை எழுச்சி தினமாகவும் பட்டியல் வெளியேற்ற எழுச்சி தினமாகவும் நாங்கள் கருதுகிறோம். எங்கள் லட்சியம், அவர் கண்ட கனவு, இந்த சமூகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் சமம், அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், அரசியல் சமமாக இருக்க வேண்டும், சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நிர்மூலமாக்குவதற்கு அன்றே ஆதிக்க சக்திகள் அவர் உயிரை எடுத்தார்கள். ஆனால் இன்று இந்த சமூகம் அந்த இரத்தத்தின் மூலம் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆதிக்கமாய் ஒரு இனக்குழுவாய் வளர்ந்துள்ளது. இந்த ஜன தொகையை வைத்து, இந்த ஜன ஆற்றல்களை வைத்து இந்த அரசை யார் நடத்தினாலும் அவர்கள் அரசை சாட்சி இல்லை அசைத்து நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் பெறுவோம் என்று இந்த தினத்தில் உறுதியேற்கிறோம். இதற்கு அனைத்து சமூக அமைப்புகளும் இந்த இனங்களும் தேவேந்திரர்களாய் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்று இந்த நன்னாளில் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். செலுத்திய உறவுகள் சற்று விரைவாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் கோவிந்தமங்கலம் ஊராட்சி மூலவயல் கிராமம் உறவுகளை, திருச்சி மாவட்டம் கொடப்பு கிராம உறவுகளை வரவேற்கின்றோம். திருச்சி மாவட்டம் கொடப்பு கிராம
உறவுகளை வருக வருக வரவேற்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பெரம்பலூர் வடக்கு தெரு உறவுகளை தமதி வட்டம் நகர் புளியகுளம் கிராம உறவுகளை வரவேற்கின்றோம். உறவுகள் சற்று விரைவாக செல்லுமாறு அறிவிக்கப்படுகிறது. நினைவிடத்தில் நிற்க வேண்டாம், சற்று விரைவாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெரம்பலூர் வடக்கு தெரு கிராமத்தினரை தேவேந்திர பண்பாட்டு கழகம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. அவர்களை தொடர்ந்து வருகை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நகர் புளியங்குளம் தேவேந்திர பண்பாட்டு கழகம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. அவர்களை தொடர்ந்து கொடாப்பு திருச்சி மாவட்டம் கொடாப்பு பகுதியில் இருந்து தியாகியாருக்கு வீரவழக்கம் சென்று வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தேவேந்திர பண்பாட்டு கழக பரமக்குடி சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கின்றோம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து விருதுநகர் மாவட்டம் எம் சங்கராபுரம் சங்கராபுரம் கிராம உறவுகளை வருக வருக என வரவேற்கின்றோம். மருதநில பாண்டியர் வம்சம் விருதுநகர் மாவட்டம் எம் சங்கரலிங்கபுரத்திலிருந்து தியாகியாருக்கு வீரவழக்கம் சென்று வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய என் இனமான சொந்தங்களை தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமக்குடி சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கின்றோம். வீர வணக்கம் செலுத்திய உறவுகள் சற்று விரைவாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு கன்னியத்தோடு காவல்துறைக்கு அதிக